Hello, happy viewers. This is Rajan. Company name பாத்தீங்கன்னா Greens Property Developers. நம்ம இன்னைக்கு வந்திருக்க ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெள்ளிங்காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது காரமடையில இருந்து டுவர்ட்ஸ் வந்தீங்கன்னா வெள்ளிங்காடுல இருந்து ஒரு 4th கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் லொகேட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய லொகேஷன் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா ஆதி மாதேனூர்ன்ற பிளேஸ்ல லொகேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு வழி இருக்கு. இது வரணும்னு பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் தடாகம் ரோட் ஆனைக்கட்டி வந்தீங்கன்னா ஆனைக்கட்டியில இருந்து கரெக்டா 10th கிலோமீட்டர் வர வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்ஆர் ஜங்கல் ரெசார்ட் இருக்கும், ஆர்ஆர் ரெசார்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மை வில்லேஜ் நிறைய ரெசார்ட்ஸ் இந்த ஏரியாவில் டெவலப் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து சஃபாரி ஃபார்ம்ஸ்னு வச்சு இது கான்செப்ட் என்ன விஷுவலைஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கான்செப்ட்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோ ரீச் பண்ற இடம் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ரீச் பண்றேன். அப்படியே டிராவல் பண்ணி பார்த்தோமா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ல இந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும். இது வந்து இந்த ரோடு இந்த ஆதி மாதேனூர்ல இருந்து வெள்ளிங்காடு போற பஸ் ரூட் பாத்தீங்கன்னா இந்த பஸ்ஸஸ் வந்து ரெகுலரா ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் இருக்கு. நீங்க ஹார்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் ரெகுலரா இருக்கு. அந்த பஸ் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுவாங்க. அப்படியே உள்ள போய் ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன பிளான் பண்ணிருக்கோம், என்னென்ன டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உள்ள என்டர் ஆயிருக்கும். ஃப்ரண்ட்லயே பாருங்க ஒரு வாட்ச்மேன் கேபின் வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணிருக்கோம். அது வந்து உங்களுக்கு டிபிக்கலா வந்து இந்த ஆப்பிரிக்கன் கான்செப்ட் பிளெண்ட் பண்ணி பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிட்ட நிக்கிறோம். இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆஃபீஸ் ஸ்பேஸ் பண்ணிருக்கோம். அது கிளியரா காட்டுவாங்க. அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் உள்ளேயே பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆப்பிரிக்கன் தீமுக்கு டோட்டலா பிளெண்ட் பண்ணி அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே உள்ள வர்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஃபே பண்ணியிருக்கோம். அதுலேயே பாருங்க உங்களுக்கு அந்த அனிமல் ஸ்டாச்சூஸ்லாம் வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த டியர் வச்சிருக்கோம், இந்த ரைனோசரஸ், இந்த கொரிலா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுவும் அந்த ஆப்பிரிக்கன் தீமுக்கு பேஸ் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே நீங்கள் டிராவல் பண்ணி உள்ள போறப்ப ரோட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா பேவர் பிளாக் ரோட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இது டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி 3 ஃபேஸ் பண்றோம். டோட்டலா வந்து 55 ஏக்கர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஏக்கர்ஸ்ல கம்யூனிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ள என்ட்ரு ஆனோன்னு இது பூராமே பேவர் பிளாக் ரோட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ப்ராப்பராக இது லே பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சோலார் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த வீடியோவில் காட்டுவாங்க. இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பரான சோலார் ஃபென்சிங்கு. அதே மாதிரி சோலார் லைட்டிங் டோட்டலாக ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். இந்த ஒர்க்கு டோட்டலாக சோலார் ஃபென்சிங் ஒர்க் முடிச்சிட்டோம். பேவர் பிளாக் ரோடு ஒர்க்கு அப்படியே ப்ராக்ரெசிவாக போயிட்டு இருக்கு. வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தோம். இந்த பேவர் பிளாக் ரோட்ஸ்லாம் எவ்வளோ ப்ராப்பராக போட்டிருக்கோம், இந்த சோலார் லைட்டிங்ஸ் எப்படி ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், சோலார் ஃபென்சிங் எப்படி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த மாடல் வில்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து மேக்ஸிமம் எங்களால் விஷுவலைஸ் பண்ணி இந்த ஆஃப்ரிக்கன் தீமுக்கு டோட்டலாக பிளெண்ட் பண்ணி இந்த மாடல் வில்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ளே வர்றப்ப அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரூம் வந்து ஒரு கிச்சனேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு டைனிங் ஹால் இங்கே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இப்போ தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இது எப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டு. உள்ள அப்படியே என்டர் ஆகி உள்ள ட்ராவல் பண்ணலாம். உள்ள வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க டோட்டலாக வந்து அந்த எலிஃபென்ட்டோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த ஆஃப்ரிக்கன் கான்செப்ட் பிளெண்ட் பண்ணி இந்த ஸ்டாச்சூஸ் வச்சிருக்கோம். உள்ள வந்து இந்த பெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டடு. பட் ரொம்ப எக்ஸலண்டாக அது உங்களுக்கு தெரியும், அந்த வியூ தெரியும். அதே மாதிரி இந்த கபோர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளாக பண்ணியிருக்கோம். அந்த கபோர்ட்லாம் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலாக வந்து உள்ளே எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். வந்து உங்களுக்கு எல்லாமே வச்சுக்கலாம். திங்ஸ் மேக்ஸிமம் வைக்கிற அளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே உள்ள கொடுத்துருக்கோம். இது வந்து வார்ட் ரூம்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி உள்ள வந்து ஒரு இது மாதிரி டோட்டலாக சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷன் பண்ணுறோம். பெட்ரூமில் நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்க உள்ள வந்து ஒரு டிவி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டிவி வச்சிருக்கோம். இந்த ஆஃப்ரிக்கன் கான்செப்ட் பிளெண்ட் பண்ணி எல்லா விஷயமே உங்களுக்கு திங்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். இதுவும் வந்து டோட்டலாக வந்து எல்லாமே வந்து அந்த ஆஃப்ரிக்கன் கான்செப்ட் பிளெண்ட் பண்ணி இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கோம். அது ஓவரால் வியூ உங்களுக்கு காட்டுவாங்க. அதை பார்க்கலாம். இது எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரூவன் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு 3 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இதே ஆனைக்கட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ அக்ரிகல்ச்சர்னு பண்ணோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா செட்டிநாட் ஃபார்ம்ஸ் பண்ணோம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 7-8 மந்த்ஸ் முன்னாடி கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேர்னு சொல்லி கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் பாலக்காடு ரோட்ல எல்லாமே அந்தந்த கான்செப்ட்டுக்கு ஓரியன்டாக ப்ராஜெக்ட்ஸ் ப்ராப்பராக டெவலப் பண்ணி ஹாப்பி கஸ்டமர்ஸ் வச்சிருக்கோம். அதனால ஒரு ப்ராஜெக்ட் எங்கிட்ட வாங்கினீங்கன்னா 100% நீங்கள் வேல்யூ பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 100% வாங்குவீங்கன்னு சொல்லி என்னால் கேரண்டீடாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டோட்டலாக வந்து இதில் வந்து ஒரு 55 ஏக்கர்ஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து மினிமம் ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 50 சென்ட்லேருந்து அதான் 1/2 ஏக்கராக பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த உட்காந்துருக்க மாடல் வில்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நான் 18 ஏக்கர்ஸில் அரௌண்ட் 25 யூனிட்ஸ் வந்து இப்போ நம்ம டெவலப் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டோட்டலாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாடல் வில்லா பண்ணியிருக்கோம். இந்த 850 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து ஒரு டைனிங் ஹால் பண்ணியிருக்கோம்.
உள்ளே வந்து இது வந்து பெட்ரூம் ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். இது எல்லாமே வந்து எப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வில்லா வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ், நம்ம ஸ்டோன்ஸ்லாம் வெளியிலேருந்து எங்கேயும் வாங்கல, இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த வில்லா பண்ணியிருக்கோம். ஓவராலாக இன்க்ளூடிங் ஆல் இன்டீரியர்ஸோடு சேர்த்து நம்ம இதோட காஸ்ட் வந்து 18 lakhs கோட் பண்ணுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட் காஸ்ட் வந்து நம்ம 99,000 per cent கோட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் 50 cents கொடுக்குறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் பில்டிங் வேணாலும் நாங்களே பண்ணி தரோம். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டோட்டலாக வந்து பீப்புளுக்கு என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வர வழியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆனைக்கட்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்ஆர் ஜங்கல் ரெசார்ட் இருக்குது, அதே மாதிரி ஆர்ஆர் ஜங்கல் ரெசார்ட் இருக்குது, அப்புறம் நீங்கள் இந்த மை வில்லேஜ் அப்படின்னு ஒரு ரெசார்ட் இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கெலாம் பயங்கர டிமாண்டாக போகுது. சப்போஸ் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்கள் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே கம்பெனி கூட டைப் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வில்லா கட்டி ரெண்டல் இன்கமும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ஷன்ஸும் பண்ணித்தரோம். இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் இந்த கோவிட் பின்னாடி லேண்டு காஸ்ட் பெரிய லெவலில் அப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணி வச்சதுனால அஃபோர்டபுள் காஸ்ட்டுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு இவ்வளோ ப்ராப்பர் டெவலப்மெண்ட்ஸோடு கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் என்னென்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, நீங்கள் இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்கணும்னு இல்லை, வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலுமே எனி என்ஆர்ஐ எனி பர்சன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வீடியோ பார்க்குறப்ப இந்த டோட்டல் ஏரியல் வியூ எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க. 100% மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் ப்ரூவன் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆனைக்கட்டிலேயே நாங்கள் வந்து ஒரு 2 yearsக்கு முன்னாடி சர்வ அக்ரிகல்ச்சர் இன்றைக்கி ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இது மாதிரி லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இந்த செட்டிநாடு ஃபார்ம்ஸ் பண்ணோம், அதுவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக நாங்கள் பண்ணியிருக்க கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளமும் ரொம்ப ப்ராப்பராக டெவலப்மெண்ட் ஆகி அதுலேயும் எக்ஸம்ஸ்